தமிழோ உங்கள் தமிழ் நேஷன் நியூஸின் மிக விரைவில் 2,30,00,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சூட்சுமமாக வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 2 சந்தேக நபர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியினூடாக கொழும்பிலிருந்து கல்முனை வழியாக சம்மாந்துறை பகுதிக்கு சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்றில் வியாழக்கிழமை 29ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் கைதான 49 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரது வாக்குமூலம் மற்றும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி KNR பெரேராவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய சம்மாந்துறை புறநகர் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இச்சோதனை நடவடிக்கையானது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசாரின் ஆலோசனையின் பிரகாரம் ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரியும் பல்வேறு குற்ற செயல்கள் பிரிவின் பதில் பொறுப்பதிகாரியுமான N ரிஃபாய்தீன் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் 2 வேறு சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் மாமா மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த 2 சந்தேக நபர்கள் வசமிருந்து குஷ், கேரளா கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் உட்பட பல வகையான போதைப் பொருட்கள், தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டிருந்தன. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது 2 வீடுகளிலும் அதிகளவான CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் எமது செய்தியாளர் ஃபாரூக் ஷிஹானிடம் குறிப்பிட்டனர். இந்நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மாமா மற்றும் மருமகன் உறவு முறை என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். 47 வயது 68 வயது மதிக்கத்தக்க இவ்விரு சந்தேக நபர்களும் சம்மாந்துறை பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருட்களை வியாபாரம் செய்துள்ளதுடன் விநியோகம் செய்தும் வந்துள்ளமை விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. மேலும் கைதான பிரதான சந்தேக நபர்களை இன்று 30ஆம் தேதி சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.